ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் சைக்காலஜி பார்ட் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் கொஷின், சிக்கலான பொதுமை கருத்துக்கு எடுத்துக்காட்டு ஆற்றல் மூலங்கள். நெக்ஸ்ட் கொஷின், தனது கருத்துக்களை மைண்ட் இன் சொசைட்டி அப்படிங்கிற இதெல்லாம் தெரிவித்தது யாருன்னா வைகாட்ஸ்கி. அடுத்ததான் உட்காட்சி கற்றலை வச்சு முதல்ல ஆய்வு பண்ணவங்க யார் அப்படின்னா கோஹ்லர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாக பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் குறைந்தபட்சமாக எவ்வளவு வார்த்தைகளை அறிஞ்சிருப்பாங்க அப்படின்னா 10,000 வார்த்தைகளை அறிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறிய நீல நிற சதுரக்கட்டை இதில் அடங்கி இருக்கிற பொதுமை பண்புகளோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனியால் ஆய்வு, ஆய்வு திட்டங்கள், சிந்தித்தல், இணைத்தல், பகிர்தல் போன்ற உத்திகள் எவ்வகை கற்றலுக்கான உதாரணங்கள்னு கேட்டிருக்காங்க. இது தனியால் ஆய்வு, ஆய்வு திட்டங்கள், சிந்தித்தல், இணைத்தல், பகிர்தல் இது எல்லாமே செயலூறு கற்றலுக்கான உதாரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வரிசையில் எந்த தொடரை ஏற்படுத்தினா குழந்தைகள் எளிதாக கற்றுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. சூரியன், கடல், மேகம், மலை, அதுக்கப்புறமா நீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்றவை வெப்பத்தால் விரிவடைகின்றன என்பது பகுத்தறிமுறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருத்தியல் செயல்பாட்டு நிலையில் உள்ள குழந்தை மனரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை அடைவது என்ன மாதிரி அனுமானம் அப்படின்னா இடைநிலை அனுமானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர் சி வி ராமனின் ஒளி பற்றிய கோட்பாட்டில் ஒரு கப்பல்ல மேல் தளத்துல கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா விளக்கம் தோன்றுதல். சர் சி வி ராமனோட ஒளி பற்றிய கோட்பாடு அதுல ஒரு கப்பல்ல மேல் தளத்துல கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டுனா எதுக்குன்னா விளக்கம் தோன்றுதல். ஓர் ஆசிரியர் மாணவரிடம் 4 பச்சை மற்றும் 6 சிவப்பு வண்ண ஆப்பிள் என 10 ஆப்பிள்களை காட்டிட்டு அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களா பச்சை ஆப்பிள்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்கள் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. குழந்தைகளிடையே என்ன இன்மையை காட்டுது அப்படின்னா வரிசை கிரம வகைப்பாடு இன்மையை குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்துவது பள்ளி செயல்படும் விதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மன வளர்ச்சி அதிகமாகிறது அப்படின்னா பள்ளிக்கூட அட்மாஸ்பியர்ல தான் குழந்தையோட மன வளர்ச்சி அதிகமாகுது. அடுத்ததா சில குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதை காட்டிலும் தனிமையான செயல்களிலே கழிக்க காரணம் குழுக்கள்ல அவங்க ஏற்றுக்கொள்ளப்படாததால். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சியுற்ற மனவளர்ச்சி சுய ஒழுங்குபடுத்தலை பெறும்போது தன்னுடைய மனவளர்ச்சி அனுபவங்களை கட்டுப்படுத்தும் உணர்வை பெறுகிறது. இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மனவளர்ச்சி சுய உச்ச செயல்திறன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்வை தூண்டும் பரிணாம துளங்களாக குழந்தையின் மனவளர்ச்சி பராமரிப்பவரோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை பவுல் பையின் நெறிமுறை கொள்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சூழ்நிலை இடைவினையாற்றலின் மூலம் ஸ்கீமாக்கள் உருவாக்கப்படுவது எதனுடன் தொடர்புடையதுன்னா பொருந்துதலோட தொடர்புடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தார்மீக மதிப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சி இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி அடையாது அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா பெர்ட்ரண்ட் ரசல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தக்க நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காததால் தன் பெற்றோரை அனிதா இழந்த போது அவங்களுக்கு வயது 7. அப்பொழுதே அனிதா தான் படித்து ஒரு மருத்துவராக வர வேண்டும் என உறுதிமொழியை எடுத்துக்கிட்டாங்க. இது எவ்வகையான லட்சியம் அப்படின்னா வாழ்வின் லட்சியம், லைஃப் டைம் ஐடியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூற்று காரணம். கூற்று பிறந்த குழந்தையின் நியூரான்களில் மைலின் ஷீத் இருப்பதில்லை. குழந்தை வளர வளர மைலின் ஷீத் உருவாகிறது. அப்போது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்த குழந்தையின் உடல் இயக்கம் குழந்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. காரணம், நியூரானின் மைலின் ஷீத் வளர்ச்சி அடைந்த பின்னரே குழந்தையோட புலனுணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன. இதுக்கு ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பியாஜோவோட ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுல வந்துட்டு துன்பம் மற்றும் இன்பம் மூலம் நடத்தை மாற்றமானது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இது என்ன நிலை அப்படின்னா 1 to 5 years. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு 2ஆம் வகுப்பு குழந்தைகிட்ட நட்சத்திர மீனானது எந்த வகையில வரும் என கேட்டால் அக்குழந்தை மீன் வகை என்று கூறுகிறது. இது எந்த வகையான பொதுமைப்படுத்தல் அப்படின்னா குறைபட பொதுமைப்படுத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கூற்று காரணம். ஆசிய குழந்தைகள் தங்களின் சொந்த சுயமதிப்பை உயர்த்துவதற்கு மிகவும் குறைவாக சமூக ஒப்புநோக்கு செய்கிறார்கள். காரணம், ஆசிய கலாச்சார மரபு சமூக நல்லிணத்தை பிரதிபலிக்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். உணர்வுபூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு கல்வி சுற்றுலா. அடுத்ததா, வகுப்பறையில் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்று பிற ஆசிரியரிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இச்செயல் எதை குறிக்கிறதுனா தொடர்ச்சியாக கற்பவர், கண்டினியூஸ் லேர்னர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஆசிரியராகிய நீங்கள் மாணவரிடம் ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடப்புத்தக வினாவிடைகளில் பயிற்சி அளிக்கிறது, கிளர் வினாக்கள் கேட்டல், நூலக பயன்பாட்டை மேம்படுத்தல், போட்டிகளில் பங்கேற்க செய்தல். இதில் வந்துட்டு கிளர் வினாக்கள் கேட்டல், நூலக பயன்பாட்டை மேம்படுத்துதல், போட்டிகளில் பங்கேற்க செய்தல் இதான் வந்துட்டு மாணவர்கள்ட்ட ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அஸ் அ டீச்சராக நாம அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ சைக்காலஜியில் கேட்குறாங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களின் வாயிலாக கற்கும் வாய்ப்பு அதிகம். அவற்றில் வரும் கருத்துக்களை மாணவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறது அப்படின்னா நேர்மறை மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் எதை ஊக்குவிக்க வேண்டும்னா அவ்வப்போது கேள்விகள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதை ஊக்குவிக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்டுகளோட 3 உள்ளார்ந்த நடத்தை கூறின் களங்கள். 1 அறிவுசார், அடுத்தது உளம்சார், அடுத்தது செயல்சார். லாஸ்ட் கொஸ்டின். பல்லூடக பொருட்களை அவற்றின் பயன்களுடன் பொருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாடப்பதிப்பு, உயிரூட்டம், ஒளி, காணொளி, வரைகலை. பாடப்பதிப்பு அப்படின்னா முன்னேற்றத்தை உயிரோட்டமாக காட்டுதல். உயிரூட்டம் அப்படின்னா அசைவை காட்சியாக்குதல். ஒளினா கருத்துக்களை விளக்குதல். காணொளி அப்படின்னா வாக்கியங்களை உருவாக்குதல். வரைகலைனா நகரும் படங்களை இணைத்தல்.